இப்போ வந்து மெயில் மெர்ஜ் வித் என்வலப்போட பார்த்துருவோம். நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் த அமெரிக்கன் காலேஜ் the principal American College மதுரை. டூ அட்ரஸ் வந்து இன்னும் ரெடி பண்ணலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், reopen the college June 6th. சரி, இப்போ இதில் வந்து அனுப்பக்கூடிய நபர் வந்து ஒருத்தவர் தான், அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து ஒன்று தான். இப்போ டூ அட்ரஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ்க்கு போகணும். சரி, இப்போ ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸோட டேட்டா பேஸ் ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரே விஷயத்த நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்புன்றப்ப அந்த டேட்டா பேஸை ரெடி பண்ணுறதுக்கு செலக்ட் ரெசிப்னிஸ்ட், டைப் நியூ லிஸ்ட், கஸ்டமைஸ் த காலம், இங்கே நிறைய காலம் இருக்குது. நம்மளுக்கு தேவையான காலத்தை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறோம். இப்போ டைட்டில்ன்றது தேவையில்லை, ஃபஸ்ட் நேம் ஓகே, லாஸ்ட் நேம்ன்றது நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ கம்பெனிக்கு நம்ம அனுப்பலை அப்படின்றப்ப கம்பெனி நேம் தேவையில்லை. அட்ரஸ் லைன் 1, 2 ஓகே, சிட்டி ஓகே, ஸ்டேட் வந்து எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்தால் வராங்க அப்படின்றப்ப ஸ்டேட் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜிப் கோடு அப்படின்றது வந்து பின்கோடு. இப்போ இதோட நேம் வந்து நம்மளுக்கு இதாகலை அப்படின்னாக்க இதுக்கு வந்து நம்ம ரீநேம் கொடுத்துக்கலாம், பின்கோடு. பாருங்கள், ஃப்ரம் வந்து ஜிப் கோடுன்றதுலேருந்து 2 வந்து பின்கோடாக மாறுது. கண்ட்ரி இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்த பொறுத்து இதில் எதெல்லாம் தேவை அப்படின்றதுமே ஆக்டிவ் ஆகும். இப்போ ஒர்க் அண்டு ஃபோன் நம்பர், சரி, இமெயில் அட்ரஸஸ், இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட் நேம் வந்து வெண்பா, அட்ரஸ் லைன் 1, இங்கே வந்து டோர் நம்பர் போட்டுருவோம், மதுரை, பின்கோடு வந்து 65014. அடுத்து வந்து செகண்ட் வந்து ஹைதர் 99 காந்தி ஸ்ட்ரீட், சென்னை. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் டேட்டா வந்து ரெடி பண்ணிட்டு, இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த இதில் வந்து இந்த இந்த இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குது. இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இதை வந்து எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். அப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து டெஸ்க்டாப்பில் உங்களோட நேம் போட்டு இப்படி போட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபீல்டு எல்லாமே ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டில் வந்துட்டு நம்ம என்னென்ன கொடுத்தோம், ஃபஸ்ட் நேமு, என்டர் டேப் அமைக்கிட்டு அட்ரஸ் லைன் 1, என்டர் டேபு, அட்ரஸ் லைன் 2, சிட்டி பக்கத்துலேயே தான் பின்கோடு வரும். சரி, இப்போ இந்த டியர் ஸ்டூடெண்ட்னு இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து ஃபினிஷ் மெர்ஜ் கொடுக்குறோம். எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டு, ஆல் டாக்குமெண்ட் ஓகே. இப்போ நம்மளோட பழைய டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ண டாக்குமெண்ட் வந்து இங்கேயே இருக்கும். இப்போ அந்த பிரிண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாகி டாக்குமெண்ட் வந்து இங்கே வந்து வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து
எனக்கு அந்த ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக வந்து டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மெயில் மர்ஜு. சரி, இப்போ என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸல்லையோ இல்லை ஏதோ ஒரு டேட்டா பேஸில் வந்து என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு இது இருக்குது. அதை எப்படி பண்ணணும்னு அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து மெயில் மர்ஜ் பண்ணுறப்ப என்வலப்போட சேர்த்து பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணோன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். சரி, இப்போ ஆல்ரெடி இருக்குது, இந்த டேட்டா பேஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, என்வலப் கவருக்குள்ளே தானே நம்ம வச்சு அதை அனுப்புவோம். அந்த கவரை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, என்வலப்ஸ் இதை கொடுக்குறப்ப இப்போ வந்து இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் இதை வந்து டீஃபால்ட்டாகவே இருக்குது. இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து டீஃபால்ட்டாகவே இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதை பாருங்கள், இந்த இடத்துல இந்த கோட் மாதிரி தெரியுதா, நம்மளுக்கு ரிட்டர்ன் அட்ரஸ் வரக்கூடிய இடம் வந்து இதுதான். இதை நான் ஒமிட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இதை இப்படி ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் அட்ரஸ் வராது. சரி இருக்கட்டும், ஓகே. ஃப்ரம் வந்து என்கிட்ட இருந்தும் டூ அட்ரஸ் வந்து ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ்க்கே வந்து நான் ரெடி பண்ணணும். அப்போ வந்து இந்த இடத்துல டெலிவரி அட்ரஸ்லாம் நம்ம ஒவ்வொருத்தவங்க பேராக அடித்து நம்ம பண்ண முடியாது. அப்போ வந்து ஆட் டு டாக்குமெண்ட்டும் கொடுக்கணும். ஆட் டு டாக்குமெண்ட்டும் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஃப்ரம் அட்ரஸ் வந்துடுது. இப்போ டூ அட்ரஸில் இங்கே வரணும். இங்கே வச்சு என்ன பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி கட்டை மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் பிளாக் இதை மட்டும் கொடுத்தா போதும். இப்போ வந்து அந்த அட்ரஸ் பிளாக்கில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வரப்போகுதுன்றதை இங்கே வந்து காமிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றத காமிக்கும். அப்போ வந்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் பிளாக் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி கவனிங்க, இப்போ இங்கே வந்து இந்த என்வலப் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து இந்த இதில் என்ன அட்ரஸ் வருதோ அதுதான் இங்கே வரப்போகுது. ஃபஸ்ட்டு வந்து இது பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான லெட்ரு பிரிண்ட் ஆகும். அப்படியே வச்சு உள்ளே அனுப்புகிறது தான். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த க்ரீட்டிங் லைன்றதையும் பார்த்துருங்க. இந்த டியர் ஸ்டூடெண்ட்னு இருக்குது. இப்போ இந்த டியர் ஸ்டூடெண்ட்ன்றதை நம்ம டிலீட் பண்ணிவிட்டு இந்த க்ரீட்டிங் லைனை வந்து இன்சர்ட் பண்ணுறப்ப இந்த க்ரீட்டிங் லைன் எந்த மாதிரி வேணும்? டியர்னு போட்டு அவங்களோட நேமோட வேணுமா, இல்லை டூன்னு போட்டு அவங்களோட நேமோட வேணுமா, இந்த மாதிரி கேட்குது. நம்மளுக்கு டியர்னு போட்டு, ஏன்னா பிரின்ஸிபல் தான் அனுப்புகிறாரு, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அனுப்புகிறாரு அப்படின்றப்ப அவர் டியர்ன்ற சொல்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஓகே கொடுத்துறோம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷ் மேரேஜ் போகிறோம். ஃபினிஷ் மேரேஜ் போனோடனே எல்லா ரெக்கார்டையும் நான் பிரிண்ட் கொடுக்கவா, இல்லை இப்போ கரண்ட்டாக இருக்கிற ரெக்கார்டை கொடுக்கவா, இல்லை ஃப்ரம் எனக்கு ஆள்லேருந்து 10வது ஆள் வரையும் மட்டும்தான் நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னாக்கா ஃப்ரம் 1 to 10 அந்த மாதிரி கொடுக்கணும். நம்ம இப்போதைக்கு ஆல் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுப்போம். இப்போ பாருங்கள், ஃப்ரம் அட்ரஸ்ஸு டூ அட்ரஸ் வந்து வெண்பா ரிசலைன் மதுரைன்னு வந்துடுது. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இப்போ சென்னை போட்டு வந்திருக்கு. சரி, இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ நல்லா கவனிங்க, இங்கே வந்து பின்கோடு வரவே இல்லை, ஆனால் இங்கே பின்கோடு வந்திருக்கு. இப்போ பின்கோடு இங்கே வரணும். அப்போ வந்து பழைய டாக்குமெண்ட்டுக்கு போவோம். இதில் என்ன பிரச்சனைன்றதை பார்ப்போம். இப்போ இது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு. இந்த அட்ரஸ் பிளாக்கில் போயிட்டு ஒரு தடவை டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு change a document type. Do you want to save return address default return? Yes sir. Okay. இப்போ இங்கே கொடுக்குறோம். இங்கே கொடுத்தோன்னே அட்ரஸ் பிளாக்னு வருது. இந்த அட்ரஸ் பிளாக் வரப்போ இங்கே வெண்பான்னு போட்டு இங்கே வரல, இங்கே மதுரைன்றது பக்கத்தில் இங்கே வரல. அப்போனா ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது. மேட்ச் த ஃபீல்டுன்னு கொடுத்தோம்னா இங்கே நம்ம போஸ்டல் கோடுன்னு தானே இங்கே ஆக்சுவலாக இருக்குது. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பின்கோடுன்னு வரும்.
இங்கே பின்கோடுன்னு வந்துடுச்சு. ஓகே கொடுக்குறோம். இப்போ பின்கோடு வந்துடுச்சு. ஓகே, அட்ரஸ் பிளாக் ஓகே, ஃபினிஷ் மர்ஜ், எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டு, ஆல் ரெக்கார்ட் ஓகே. அவ்வளோதான்ப்பா. இதான் வந்து மெயில் மர்ஜ் வித்து என்வலோப்பு. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. இதை ஒன்ஸ் டெய்லி போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் இது பண்ண முடியும். அதனால் வேகமாக போட்டு பார்த்துட்டு வேலையை முடிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ.